நண்டும் பொறிச்சு முடியுது என்ன ரஞ்சனி? நண்டு, இறால், கனவை வேறுங்க கனவை அப்படியே பொரிச்ச மீன் எல்லாம் போட்டு அங்க போங்கப்பா, டென்ஷனா இருக்குது. டென்ஷன் ஆகுதா? அப்படித்தான், எனக்கு டென்ஷன் ஆக்கித்தான் விருப்பம் உங்களை. எப்படி எப்படி நான் இப்ப நிரஞ்சனி, இது விளையாட்டு இல்ல சரியா? ஹெல்மெட்டை போடுங்க, அது இப்படி இழுத்து விட்டு அது பாதுகாப்பா இருக்குமாப்பா. அங்கால போனீங்கன்னா இன்னைக்கு நல்ல சரியா? வயசு என்றாலே அந்த ஃபைனல் என்னன்னு சொன்னா மிளகுதான். அப்படியே மிளகு அப்படியே மலைச்சாரலா தூவிச்சு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம். அதே போல நான் எப்படி இருக்கு நிறைஞ்சு? ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிறோம். துஷான் வந்து இப்ப நான் ஃபிளைட்ல வேலைக்கு விட போறேன். நிறைஞ்சு சரி சரி சரி, ஓகே ஓகே. இன்றைக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் வளமையா தான் ஒரு சமையல் காணொலி. என்ன அதுவும் வித்தியாசமான காணொலி. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நானும் நிறைஞ்சு கடற்கரைக்கு போய் அப்படியே துடிக்க துடிக்க அப்படியே இறால், கனவை, நண்டு, மீன் அப்படியே கொஞ்சம் ஐட்டங்களை வாங்கி கொண்டு வந்து இந்த என்ன செய்ய போறோம் நிறைஞ்சு? இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டுசான் இவ்வளவு காலம் சாப்பிட்டது இல்லை, அப்படி ஒரு ஐட்டம் செஞ்சு கொடுக்க போறோம். மிக்ஸ் ரைஸ் செய்ய போறோம். மிக்ஸ் ரைஸ் செய்ய போறோம். இதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. அவ்வளவு சுவையா இருக்க போகுது. என்ன நிரஞ்சனி? ஓகே, அப்ப இந்த காணொலியை இப்பதான் முதல்ல யாராவது பாக்குறாக்கல இருந்தா மறக்காமல் என்ன செய்யணும் நிறைஞ்சு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் அனுப்பி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்றுத்தாங்க. என்ன சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க, இன்னைக்கு மிக்ஸ் ரைஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஊசி கனவை சுத்தம் செஞ்சு வட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சின்ன சின்ன நண்டு எல்லாமே துப்புரவு செஞ்சு உப்பு தூள் போட்டு வச்சுருக்கிறோம். அதோட மீன் எடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது, இறால், எங்களோட வாசனை திரவியங்களான உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை, கட்டத்தூள், அதோட மிளகுத்தூள், இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், லீக்ஸ், கோவா நல்ல சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறோம், கறிமிளகாய் எடுத்துருக்குறோம், கேரட் எடுத்துருக்குறோம். வாங்கோ எப்படி மிக்ஸ் ரைஸ் செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து எங்களை கடல் உணவுகளை வந்து நாங்கள் பொரிச்சு எடுக்க வேணும். கொஞ்சம் கூடத்தானே, அதனால 2 சட்டி வச்சு ரெண்டு பொரியலாக பொரிச்சு எடுப்போம். என்ன அடுப்பு ஒன் பண்ணிக்கொள்ளுவோம். எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இதுக்குள்ள வந்து மீனை பொரிப்போம். என்ன நல்ல சதப்பிடிப்பான மீன் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அந்த மீன் நல்ல தசை எங்களுக்கு கிடைக்கும். என்ன இங்காலையும் பொரிச்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இறாலை பொரிப்போம். மனமண்டா தூக்குது நிறைஞ்ச இறால் வாசம். என்ன இதைத்தான் சொல்றது, ஒரு கல்லுல 2 மாங்க. பக்கத்து வீட்டுக்கு இன்றைக்கு மனம் அப்படியே போய் துளைக்க போகுது மூக்கைய. மீனெல்லாம் பொரிஞ்சிட்டு தானே, இப்ப மீனையும் இறாலையும் எடுப்போம். எடுத்துட்டு அப்படியே மெட்ட மீனையும் இறாலையும் கடாண்டு பொரிச்சு எடுப்போம். என்ன தாரீங்களே ஒன்று சாப்பிட்டு பார்க்கவே தரலாம். என்னடா மக்களே, இப்ப டுசாந்த விட்டா டுசாந்த எண்ணெய்க்கே குதிச்சிரும் போல நிக்குது. இறால் பொரிச்ச சட்டிக்குள்ளேயே நண்டை பொரிப்போம். என்ன நண்டு பொரிக்கிற கரண்டியால் எடுக்க சரி வருது. பொரிஞ்ச ஒன்று இருக்கு, அங்கால மீனும் ஓகே ஆயிட்டேனே. தயவு செஞ்சு டுசாந்த அப்படியே உங்களோட பேக் கேமரா ஒரு அமர்த்தி காட்டுங்க. ஏனென்றால் அடுத்தது நிரஞ்சனி பொறிக்க போறது வந்து வில்லங்கமானால் என்னன்னு பாத்தீங்கன்னா கனவை பொறிக்க பக்கத்துல நிக்க கூடாதான்னு நிரஞ்சனி சொன்னார். அம்மாவும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அது கண், மூக்கு, மூலி என்று எல்லா இடமும் பறந்துடுவாங்க. என்ன நிரஞ்சனி?
இப்ப நிரஞ்சனியும் ஹெல்மெட் போட்டு தான் சமைக்க போகுதுன்னு சொன்னது. தன்னை எடுக்க வேண்டாமா ஹெல்மெட் போட்டு சமைக்கிறது, தன்னை காட்ட வேண்டாமா? சரி வாங்க 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 கணவாய் போடுவோம். பயமாத்தான் கிடக்கு. ஓடுங்க ஓடுங்க. யோசிங்களா கனவா எப்படி அண்டு விடுவாங்க. இங்க வாங்க அந்த பயத்து இங்க ஆளை காட்ட மறந்துட்டேன். நண்டு புள்ளையா தானும் தண்டை வாடம் சோழி இல்லாம புரிகிறாரு நினைவஞ்சு. அதான் சோழியும் இல்லை சுரட்டும் இல்லை. என்ன வாசம் அப்பா இது நண்டுண்ட. அவ்வளவு ஒரு வாசமா இருக்கு நிரஞ்சனி. என்ன நண்டு பொரிஞ்சிட்டுது. இப்படியே நாங்கள் எல்லாம் நண்டையுமே பொரிச்சு எடுப்போமே. நண்டும் பொரிச்சு முடியுது. என்ன நிரஞ்சனி இங்க பாருங்க நிரஞ்சனி எவ்வளவு பயந்து உண்டு. நான் ஹெல்மெட்டை போட்டு செய்ய சொல்ல நிரஞ்சனி நடிச்சு பிடிச்சி ஒண்ணு இல்லையா எனக்கு பக்கமா. அப்போதெல்லாம் பொட்டிச்சு நான் எல்லாம் பயந்து ஓடி நிரஞ்சனியில் அங்கால பயந்து விழுந்து. நான் வந்து எப்பவும் சேஃப்டியா தான் நிக்கிறேன். இங்க பாருங்க என்ன தான் இப்ப என்ன வெடிச்சா தெரியும். நான் எப்படி போட்டிருக்கிறதால அப்படி போட்டிருக்கிறதால எனக்கு பழக்கா. உங்களையும் போட சொல்றேன், நீங்களையும் போடாம நிக்கிறீங்க. என்ன பக்கம் உங்களுக்கு? எல்லாவட்டையும் ஹெல்மெட் போட்டு பொறிக்கிறதே என்ன செய்யற நிரஞ்சனி? சிலதை நாங்கள் ஒன்றும் செய்யல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணத்தான். அங்க போங்கப்பா, டென்ஷனா இருக்குது. டென்ஷன் ஆகுதா? டென்ஷன் ஆகுதா? அப்படித்தான் எனக்கு டென்ஷன் ஆக்கித்தான் விருப்பம் உங்களை. இந்த எப்படி எப்படி நான் இப்ப நிரஞ்சனி இது விளையாட்டு இல்ல சரியா? ஹெல்மெட்டை போடுங்க, அது இப்படி இழுத்து விட்டு அது பாதுகாப்பா இருக்குமாப்பா. அங்கால போனீங்கன்னா இன்னைக்கு நல்ல சரியா? நான் இதெல்லாம் போடுவேன், நான் வீடியோல சொல்லிட்டேன். ஓகே, ஆசையா எனக்கு செய்தான்னு சொல்லி போட்டு இப்படி கோம இப்படி செய்திருந்தா அது எப்படி எனக்கு வயிற்றுக்குள்ள ரங்கம். அப்படி இல்ல, அந்த டென்ஷனை நீங்க ஏற்படுத்தியல. நானுங்க டென்ஷன் ஏற்படுத்துறேன்னு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஆசையா செய்ய விடணும், பயப்படுத்துற மாதிரி. நானுங்க பயப்படுறேன். நானும் கூட ஹெல்மெட் தானே போட வச்சேன். நான் ரஞ்சு அப்போ பொரிச்சாச்சு எடுக்க போறோம். மாத்தீங்களா இப்படி வந்திருக்கா? இப்படியே மிச்ச கணவாயும் பெரிய போராடி பொரிச்சு எடுப்போம். கணவாய் வந்து பொரிஞ்சு வந்துருக்குது. அந்த கேப்ல நாங்க இந்த மீன் இருக்கு தானே, மீனை வந்து முள் இல்லாம முதல்ல நீக்குவோம். கட்டாயம் எல்லாரும் செஞ்சு பாருங்கோ. ஏன்னு சொன்னா கடையில போய் நீங்க வாங்கி சாப்பிடுறது வந்து நிறைய காசு செலவழிக்கணும். மற்றது எந்த எண்ணெயில எல்லாம் தெரியாது என்ன. ஆனா இதுவே நாங்க வீட்டுல செஞ்சோம்னு சொன்னா ஆரோக்கியமாவும் செய்யலாம், காசையும் மிச்சப்படுத்தலாம். என்ன இப்ப எல்லாத்தையுமே இப்படி முள் இல்லாம முதல்ல நீக்கி எடுப்போம். என்ன எப்படி இருக்கு காத்து? அசிஸ்டன்ட் லீ, நான் தான் நிரஞ்சனின் அசிஸ்டன்ட். ஏன்னாண்டா இன்னைக்கு கனவா உடைச்சது, அடுத்த வேற கனவா உடைக்கிறே இல்ல, கனவா கிளீன் பண்ணது நான் தான். நண்டு உடைச்சது அடுத்த நிரஞ்சனிக்கு எல்லாமே எடுத்து தண்ணிகள் அதுல எடுத்து கொடுத்தது என்ன நினைச்சு. அதனால இன்னைக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அசிஸ்டன்ட் லீ. அசிஸ்டன்ட் லீ. இன்னொரு ஆள் இருக்கிறா, அசிஸ்டன்ட் ப்ரூஸ் லீ. அது அம்மாண்ட பேர் அசிஸ்டன்ட் ப்ரூஸ் லீ. ப்ரூஸ் லீ, ஹலோ ப்ரூஸ் லீ. பரிமள மக்காக்கு இன்னொரு பேர் ப்ரூஸ் லீ. உண்மையா இன்றைக்கு அவ்வளவு எனக்கு பார்க்கவே எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. என்னடா நிரஞ்சனி இப்ப மீனெல்லாம் முடிச்சுட்டேன்னா நிரஞ்சு காட்டுவோம் மீன். ஏன்னா ஓ மை காட், யாருங்க மீன் உடைச்சிட்டுது. அங்கால ரால், அங்கால கணவாய் நீ வரப்போது. என்னண்டா இந்த கணவாய் கொஞ்சம் ஒரு ஆள் வயிற்றுக்கு இறங்கிட்டுது.
அதான் குறைஞ்சது. என்ன நிரஞ்சனா கொஞ்சம் தானே சாப்பிட்டேனா? இல்ல நான் சொல்றேன். என்ன வழக்கம்? சும்மா சும்மா ஒரு மாதிரி படாத பாடுபட்டு கனவா எல்லாரையும் பொறிச்சாச்சு. என்ன எடுப்பமா பெரிய வில்லங்க முடிச்சால் தானே. ஆமா. ஆனா ரைஸுக்கு கனவா தான் டேஸ்ட். 1 கிலோ கனவை பொறிச்சு முடிய பாருங்க போல கொஞ்சம் வந்துட்டேனே. அதுதானே எனக்கு 1 கிலோ கனவை 4 ஐட்டங்களும் எல்லாம் ஓகே ஆயிட்டேன்னு நினைஞ்சனி. எல்லாம் மறுவல் முடிஞ்சு இனி வந்து ரைஸ் அடிச்சா சரி. ஓகே அடிப்போமே. அடுப்பு ஒன் பண்ணுவோம். இதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் விடுவோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் 2 புரிவா அடிக்க போறேன் ரைஸ். அரைவாசி வெங்காயத்தை போடுவோம். என்ன அப்படியே பச்சை மிளகாயும் போடுவோம். ரைஸுக்கு கருவேப்பிலை போடுறே இல்லை, ஆனா நாங்க போடுறோம். என்ன சுவைக்காக. ரம்பையிலைய விட கருவேப்பிலை நல்லம் வாசம் தான். ரம்பையில கேன்சர் வரும்னு சொல்லிடும் தெரியுமா? வெங்காயங்களை கொஞ்சம் ஓரமா விட்டுட்டு முட்டைய போடுவோம், ஊற்றுவோம். என்ன ரைஸுக்கு பாத்தீங்கன்னா ஹைலைட்டே முட்டை தான். எவ்வளவு முட்டை சேர்க்கிறோமோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரைஸ். ரொம்ப டேஸ்டா இருக்குமே. இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர். நீங்களா ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர்? அதன்டா மெய்தான் மாஸ்டர் மாதிரி எல்லாம் பார்த்தா பிறகு நான் சரி. இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நான் உள்ளி போட போறேன். அதோட கொஞ்சமா இஞ்சி. இதுக்குள்ள கொஞ்சம் கறிமிளகா போடுவோம். என்ன இதுக்குள்ள என்னென்ன மிரக்கறி போட போறோமோ அதையெல்லாம் தாராளமா போடுவோம். கேரட், கோவா அள்ளி போடுவோம். என்ன வீட்டை தானே செய்யணும். தேவையான உப்பு லைட்டா போடுவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு ஒரு 4 தொடக்கம் 5 நிமிஷம் ஆக்கில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆக்கில் நல்ல அரைப்பதத்துக்கு அவிஞ்சு அப்படியே ரைஸோட சாப்பிடக்க நல்ல சூப்பரா வருவினோம். அப்பதான் ஓகே. இப்ப பாத்தீங்களா ஒருவேளை இவையெல்லாம் அரைவாசி அவிஞ்சு வெந்தோன்னு வந்துட்டேன். இதுக்குள்ள கட்டத்தூள் போட போறேன். கலருக்காக, சுவைக்காக போட்டுட்டு இதையும் ஒரு கிளறுவோம். இனி என்னென்னலாம் போட போறோமோ அதையெல்லாம் போடுவோம். பொரிச்ச மீன். உண்மையா உறவுகளே பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கணவாய். நாங்க கொத்துரொட்டி என்ன மாறி சொல்லிட்டேன். இறைச்சியில நாங்க ரைஸ் சாப்பிட்றத விட இந்த கடல் உணவுல ரைஸ் சாப்பிட்றது வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா முழுசா நண்டு போட்டாச்சு. ஒரு இதா இருக்கிற இப்படியே ஒரு கிளறிட்டு இவருக்குள்ள எங்கட சோற போடுவோம். அவ்வளவு வாசமண்டா மூக்க எதுவெல்லாம் செய்யுது. பாத்தீங்கன்னா அம்மா நல்ல வடிவா எல்லாம் சோறு எல்லாம் சமைச்சு அது ஆறதெல்லாம் சோறு வந்து அந்த தனி உறுதியா இருக்கு. உறுதியா இல்ல, உதிரியா. இனி எனக்கு ரைஸ் மாஸ்டர்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்க தெரியாது. நான் கொஞ்சம் இப்படி கிண்டுவேன். பாத்தீங்களா எப்படி ஒரு நல்ல பார்க்க நல்ல ஒரு டிசைனா இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே சோறை விட இதுகெல்லாம் முழிச்சு கொண்டு நிக்குது. கணவாய் என்றாலும் நண்டும் மீனும் தான் முழிச்சு கொண்டு நிக்குது சட்டிக்குள்ள. ரைஸ் மாஸ்டர் ரைஸ் அடிக்கிறாங்க இப்படி இப்படி அடிப்பேன். சரி, அது அந்த வடிவா அந்த இதான சட்டியல். என்ன ஒரு வாசனை. ஒரு ஆவி பறக்கட்டுமா? நிரஞ்சனி ப்ளீஸ் நிரஞ்சனி, பசி என்ன எனக்கு வைத்த கிள்ளுது. வேலைக்கும் பந்திய போட்டு இலைய போட்டு குந்துரும். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டேன்.
ரைஸ் என்றாலே அந்த ஃபைனல் என்னன்னு சொன்னா மிளகு தான். அப்படியே மிளகு அப்படியே மலைச்சாரலா தூவிச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா சோயா சாஸ் விட இல்லை, எந்த வாசனை தெரியும் ஒன்றுமே போட இல்லை. என்ன எந்த நுரமூட்டியாலும் எதுவும் போடல நாங்கள். என்ன எல்லாம் போட்டுட்டு இனி சுட சுட வாழை இலையில இந்த மிளகுத்தூள் போட்டது நல்ல ஒரு வாசனை அடிக்குது. ரைஸ் இப்ப பாத்தீங்களா ரைஸ் ரைட். இவரை நாங்க அப்படி ஆஃப் பண்ணுவோம் அடுப்பை. என்ன பாத்தீங்களா, நண்டு, இறால், கனவா, மீன், ரெண்டு விதமான ஓகே சம்பளம் இருக்கணும், நல்லா இருக்கும். என்ன ஆனா டைம் இல்லாம போயிடுச்சு. கட்ட சம்பளம் இருக்கணும், நல்லா இருக்கும். ஆனா இதுவே காணும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்களா, கன நேர போராட்டத்தின் மத்தியில எல்லாம் முடிஞ்சு நிறைஞ்சு நீ வந்து பாருங்கோ. எனக்கு எப்படியாக எனக்கு தந்திருக்கண்டு வடிவா பாருங்க இருக்கா. அப்படியே நண்டு, இறால், கனவை வேறுங்க, கனவை அப்படியே பொரிச்ச மீன் எல்லாம் போட்டு அப்படியே என்னட்டு சொல்ற, இது என்ன பேர் நிரஞ்சனி? மிக்ஸ்ட் ரைஸ். இது என்ன பேர் நிரஞ்சனி? கரிமிளகாய். பசி கொடுமை மக்களே. கரிமிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே கட்டத்தூள் எல்லாம் போட்டு இதுதான் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. பார்க்கவே ஒரு வாயெல்லாம் மூறுது. அப்படியே கிட்ட கொண்டாங்கம்மா சாப்பிட. அப்படியே சப்பு கொட்டாம சாப்பிடணும். எப்படி இருக்கு? அடிபொலி. நான் இருக்கா சாப்பிடுவா இல்லை, எனக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். ஏங்க இறால் பொரியல், ஒருத்தன் கமெண்ட் பண்ண மாதிரி இப்படி சாப்பிடத்தான் சுவிஸ்ல இருந்து இங்க வந்தோம் தெரியல. இப்படி இந்த நண்டை பாருங்க, நண்டை வந்து அப்படியே பொரிச்சு சொல்ல வார்த்தை எனக்கு இல்லை. இப்படியே விட்டா நான் கதைச்சு கொண்டே இருப்பேன் புளியை கொண்டு. என்னடா நான் இப்போ ரங்க போகிறேன், களத்துக்குள்ள ரங்க போறேன்னா ரங்கினாத்தான் இருக்கிற பசிக்கு ஒரு புளி கொண்டு பிடிக்கலாம். அப்போ உறவுகளே, நீங்களும் இப்படி எப்பயாவது இருந்துட்டேன்னு ஒரு மாசத்துல செஞ்சு பாருங்க. சின்ன ஆட்களுக்கு கூடுதலா ரைஸ் கொத்தெல்லாம் விருப்பம். நாங்க வீட்டுல செய்யறது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும், சுவையாவும் இருக்கும். இதை நிறைய சேர்க்கைக்குள்ள காசை கொஞ்சம் மிச்சப்படுத்தி நாங்க வீட்டுல நிறைய செஞ்சு வடிவா சாப்பிடலாம். அதோட உடம்புக்கு வந்து எந்த விதமான ஒரு தீங்கும் இருக்காது. இப்ப கடையில சாப்பிட போனா அங்க அஜினமோட்டோ ஏதாவது ஒரு சுவையூட்டியோ ஏதாவது ஒன்று ஒரு போடுவினோம். என்ன கலருக்கு ஏதோ ஒன்று போடுவினோம். இங்க வந்து நாங்கள் வீட்டுல செய்யறதால எந்த விதமான ஒரு உடலுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் இருக்காது. என்ன ரஞ்சனி? அப்ப இப்படி உங்களை இருக்கிற டைம் கிடைக்கும் போது இப்படி செய்து நீங்களும் சாப்பிடுங்கோ, சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில. சரி, ஓகே, இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோமே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.